என்ன சேவலை காணாமா? கண்டுபிடிச்சு கொடுத்தா கண்டுபிடிச்சு தருவீங்களா? கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. எந்த ஊர்? கோட்டையூர். அந்த ஏரியானா பரட்டை, அவன் தான் எடுத்துருக்கணும். யாருங்க அவன்? அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடன், அவன் தான் அவங்க சேவலை திருடி இருக்கணும். அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா? கமிஷன் கொடுக்குறவனை கைது பண்ணுறது தொழில் தர்மம் இல்லை. வேணும்னா காட்டி கொடுக்குறேன். நேற்று வியாபாரம் ரொம்ப டல்லு. ஒரு சேவல் தான் கிடைச்சது. ஆனால் அது உங்கள் சேவலான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் ரொம்ப சேட்டை செய்யுமோ? கையில் பிடிபடாதோ? ஆமாம். பயப்புள்ள படுத்து எடுத்துட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பலப்பே சரியில்லையே. வேணாம் பரட்டை, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துடு. கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. சாமி சேவலாக இருந்து நீங்கள் வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா? இல்லை, அது வீட்டில். ஓ, கட்டலையா? அது உங்கள் தப்பு. என்னையா பண்ணப்ப? வித்துட்டேன். வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியாக போச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயா வித்த? தயவு செய்து கொடுத்துறியா? அது சாமி சேவல், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமாம். வேணும்னா வந்துருமா? பார்த்தீங்கல்ல ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு. உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு. உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 300, ஒரு 600 கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை காட்டுறேன். ஆயா பயப்பட துரு துரு நமக்கு ஆட்டம் காட்டினா அதான் இங்கே வித்தேன். யோ, எங்க போறான் அவன்? என்னடா கணேசா? அவனுக்கு காணோம். ஒன்று செய்யுங்க, ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுத்துருப்பாங்க. அவனை பார்த்தா சொல்கிறேன். பார்த்தா சொல்றியா? கோழி வாங்கி தரேன்னு தானே காசு வாங்கினேன். வாங்கினவனை காட்டுறேன்னு தான் சொன்னேன், வாங்கி தரேன்னு சொல்லலை. இந்த போய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பொறுப்பு இல்லாமல் கோழியை தொலைச்சிட்டு பேச்சு வேற. போனா போதுன்னு விட்டா திருட்டு. தேடிக்கிட்டே இருந்தேன். அது சொந்த கோழி ஆடாது. இல்லைங்க, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழிங்க. நடுவுல வருதன்னிக்கே தாங்கலடா. பொண்ணால பொய் சொல்லி பொண்டாட்டிட்டு வாங்கின காசெல்லாம் போச்சு. யோ, அதெல்லாம் விடியா. எங்க சேவல்? எப்படியா விழ முடியும்? பந்தயத்துல 300 ரூபா போச்சியா. அந்த சோகத்துல 500 ரூபாய்க்கு குடிச்சிட்டேன். அப்போ எங்க சேவல்? சேவல் சேவல் சேவல். என்ன இது? போனவங்க ஆளையும் காணோம், ஃபோனும் பண்ணல. என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லையே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி. நீங்கள் வேணா பாருங்க, போனவங்க வரும்போது கண்டிப்பாக பாப்பாவோட தான் வரப்போகிறாங்க. சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பாக கிடச்சிடும். தேனு, புளி தீர்ந்து போச்சு, கொஞ்சம் மச்சிலேருந்து எடு. என்னாச்சு? தமிழ், தமிழ், அம்மா கூப்பிடுறாங்க. இங்க வா, இங்க வா. தெரியுதா? பாரு. என்ன பாரு, புள்ளி கூட.
மறுபடியும் முதல்ல இருந்தா டேய் உன் பொண்டாட்டிட்டு வாங்கின காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. முதல்ல உண்மையை சொல்கிறா, அந்த கோழி எங்க? பாய்கிட்ட 200 கொடுத்துட்டு உங்க சேவலை வாங்கிட்டு போங்க. காலை அது 250 ரூபா கோழி. என்ன பாய் 200 தானே வாங்கினியா? வாங்கின விலைக்கு விற்க முடியுமா? எனக்கு 50 ரூபா லாபம் வேணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற இதுல எப்படா கண்டுபிடிக்கிறது? உங்க சேவலுக்கு மச்சம் கிச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலா இருக்காது. எடுத்தவன் சேவலை கறிக்கடையில் வச்சுட்டான். அப்பா அது நம்ம கோழியா இருக்காது, கருப்பை நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி அம்மாட்ட தான் சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுறேன். என்னம்மா ஆச்சு? இல்லை ஒன்றும் விவரம் தெரியலையா? சரி விட. சரி சரி வாங்க. ஏய் ஸ்விட்ச் ஆஃப். ரூம்ல இருக்கு, போய் கூப்பிடுறேன். என்ன மறுபடியும் ஃபோனை காணுமா? ஆமாம். அக்கா ஃபோனில் இருந்து மிஸ் கால் கொடுக்க சொல்வியே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டிப்ஸ் ஏன்டா அப்படி? இங்கே தான் வச்சிருந்தேன். டேய் என் ஃபோன் எங்கடா? என்ன கேட்டா? டேய் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டே போடா. மா மாமாவும் அங்கே தான் இருக்காங்களா? மா திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. என்னடா? என் ஃபோன் எங்க? என்ன கேட்டா? ரூம்ல தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? எப்ப பாரு எங்கேயாவது வச்சிரு. எனக்கு என்ன ஜோஷியமா தெரியும் நீ எங்க வச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? யாருக்கும் இந்த வீட்டு பொறுப்பே இல்லை. இவனுக்கு இதே வேலை தேன்னு எல்லாத்தையும் தொலைச்சிருவான். பாப்பா ஒரு பேர் இருக்க மாட்டேங்குது. இவர் தான் ஆனால் லானா கானா சூனா சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருன்னா உலகமே தெரியுமா? அதில் நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? ஆமா சாமி, ஆமா சாமி. முனியா வெத்தலை எடு. எப்பயாவது யாராச்சும் வராங்க, கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? மூதேவி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. வெத்தலை வேணுமா? இருக்கா? இருக்கு. எங்க வெத்தலையில் தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மைதான் முக்கியம். ஓ, மை இருக்கா? அங்காள பரமேஸ்வரி பாகம்பரியா வெட்டுடையா காளி. பூச முடியும் முன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல். வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன். ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா, ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா. தெரியுது 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 தெரியுது. வீடு தெரியுது வீடு தெரியுது. வீடு தெரியுதான். வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல திறந்தா கதவு தெரியுது, கதவு தெரியுது. சாமி, வாசலும் கதவு ஒண்ணு தானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது முத்தம் தெரியுது. முத்தத்தை தாண்டி கன்னி மூளை ஈசானிய மூளை. ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி, வீட்டில் யாராச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்கள், இருட்டாக தெரியுது.